ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேரு தி உமன் அண்ட் த மேன். இது 2016ல் வெளியான ஒரு பெங்காலி காஜி படம். பெங்காலி படங்கனாலே எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கு. இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிமு. நடந்த இடம், நடந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உண்மையா அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட வீடியோவை யூடியூப்ல போடுறதுக்கு அலோவ் பண்ணல. நானும் பல வகையாக முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். பட் எப்படி முயற்சி பண்ணாலும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க இந்த வீடியோவை பார்த்து கதையை தெரிஞ்சுக்குங்க. வழக்கம் போல அன்கட் வெர்ஷனை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அன்கட் வெர்ஷனை போய் பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு வக்கர புத்தி பிடிச்ச ஒரு பால்காரனை பத்தின கதை. இதுல மேட்டர் பண்ற காட்சிகள் இருக்கும், அப்புறம் கையடிக்கிற காட்சிகள் இருக்கும், இன்னும் நம்மளை சூடேற்றுற மாதிரி சில காட்சிகளும் இருக்கும். சரி, இப்போ இதை பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங்கே நம்ம பால்காரன் பப்புவை தான் காமிக்கிறாங்க. அந்த ஏரியால வீடு வீடுக்கு பால் பாக்கெட் போடுறதுதான் இவனோட முழு நேர வேலையே. காலையில கொஞ்ச நேரம் வேலை இருக்கும், சாயந்தரம் கொஞ்ச நேரம் வேலை இருக்கும். மற்ற சமயத்துல இவன் என்னைக்கும் ஃப்ரீ தான். இந்த பால்கார பப்புக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கிறா. படுனா படுப்பா, கையடிச்சுடுனா கையடிச்சுடுவா, அவளை சகட்டு மெனிக்கு மேட்ரு பண்ணுவான். அப்படி இருந்தும் இவனுக்கு கையடிச்சாதான் திருப்தி. அது மட்டும் இல்லாம இந்த ஆபாச படம் பார்க்கறது, எந்த பொம்பளை கிடைப்பா அப்படின்னு நாக்க தொங்க போட்டு அலையிறது தான் இவனோட கேரக்டரே. அன்னைக்கு அப்படித்தான் வீட்டுக்கு போய் பால் பேக்கெட் போட்டுட்டு கடைசியா ஒரு வீட்டுக்கு வர்றான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டமா ஆண்டியா, ஐட்டம்னா சொன்னேன், அது ஒரு ஆண்டி பால்கனில அவ காய போட்டிருந்த பிராவை எடுத்துட்டு இருக்கா. அந்த உள்பாடியை பார்த்தாலே ஆண்டிக்கு நல்ல சைஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை இந்த பால்காரனுக்கு எப்படியாவது பாத்திரணும், அனுபவிச்சிடணும்னு ஒரு ஆசை. கீழே இருந்து ஆணு வாய பொழந்து அந்த ஐட்டத்தவே பார்த்துட்டு இருக்கிறான். அவளை ஒவ்வொரு அங்கமா பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். பொதுவா ஒரு வீட்டுக்கு போனான்னா பெல் அடிப்பான். பெல் அடிக்கிற சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பால் வாங்குவாங்க. ஆனா இந்த ஆண்டியை பார்த்து மெய் மறந்து அப்படியே நிக்கிறான். யாரோ நம்மளை குறுகுறுன்னு பாக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு கீழே பார்க்கும்போது அந்த ஆண்டிக்கு பால்கார பப்பு கீழே நின்று அந்த ஆண்டியவே சைட் அடிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. இது அந்த ஆண்டிக்கு பிடிக்கல போல இருக்கு. முகத்தை கடுமையா வச்சுட்டு மேல இருந்து ஒரு கூடையா கயிறு கட்டி கீழே இருக்கிறா. அதுக்குள்ள இவன் பாலை போட்டுட்டு போவான். இதுதான் வழக்கம். அந்த மாதிரி பால் பேக்கெட்டை போட்டுட்டு அவன் போவான்னு பார்த்தா இவனா ஆண்டியவே அண்ணாந்து பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கிறான். அடச்சை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பால் பாக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போயிருது. எல்லா வீட்டுக்கும் பால் பாக்கெட்டை டெலிவரி பண்ணிட்டு ஹாயா வர்றான். இவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 2 வெடலை பசங்க. இவன் வயசு என்ன, அவனுக்கு வயசு என்ன, அவனை கூட தான் இவனுக்கு நட்பு. அந்த பசங்க பாருங்க வாயை சப்பு கொட்டிட்டு போன்ல பலான படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து தாங்க முடியாம அதுல ஒருத்தன் தொடைய நீவிட்டு இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு தான் இவனோட ஃப்ரெண்ட்ஸு. அப்பாடா அப்படின்னு இவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்த பப்புவை, யோ மாம்சு இங்க பாரியா, நம்மூர் பொண்ணுங்க செம்மையா இருக்குது, இதை பாரு அப்படின்னு அதுல ஒருத்தன் அந்த பலான வீடியோவை காமிக்க நம்ம பால்கார பப்பு அதை திரும்பியும் கூட பார்க்காம ஏதோ பயங்கர சிந்தனையிலேயே இருக்கிறான். இதை பார்த்தா 2 பசங்களுக்கும் பயங்கர ஆச்சரியம். ஏன்னா பப்புக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கண்டுக்காம இருக்கிறானே அப்படிங்கிறதால, என்ன மாமு பயங்கர உற்சாகத்தில் இருக்கிற, இன்னைக்கும் பொண்டாட்டிய பூந்து விளையாடுறக்க போல் இருக்கு, செம விருந்தா அப்படிங்கிறான். போடா விருந்தாவது வெங்காயமாவது அப்படின்னு பப்பு சலிச்சுக்கிறான். ஓ பொண்டாட்டியும் இல்லையா, அப்போ வேற ஏதாவது ரெடி பண்ணிட்டியா மாம்சு? யோ மாம்சு உர போட்டுக்க மாம்சு, இந்த உலகம் ரொம்ப மோசமானது, ஏதாவது தேவையில்லாம நோயை விலைக்கு வாங்கிட்டு வந்துருவ அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, நம்மளுக்கு என்னடா தெரியும், நம்ம மாம்சு கல்யாணமானவன், நம்ம அப்படியா கல்யாணம் ஆகாத பசங்க, எதுவா இருந்தாலும் நமக்கு நம்ம கை தான் மாம்சு, எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னா நாங்க மட்டும்தான், உனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நாங்க தான் ஓடி வருவோம் அப்படின்னு அந்த பசங்களும் அவனை நக்கல் அடிக்க, அட போங்கடா அப்படின்னு பப்பு வீட்டுக்கு வந்துடுறான். வந்தவனுக்கு பொண்டாட்டி தட்டு நிறைய சோறு போட்டு வச்சிருக்கா. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய தட்டு நிறைச்சு சோறை போட்டிருக்கான்னு. அவன் ஒவ்வொரு வாய்க்கும் அந்த பருப்பு சாறு இருக்குல்ல அதை அவ ஊத்துவா. பக்கத்திலேயே உருளைக்கிழங்கு மிளகா அப்படின்னு ஒவ்வொரு வாயா கடிச்சுக்கிறான். இத்தனை சோத்தையும் ஒரே ஆளா தின்னு முடிச்சுட்டு வா படுக்கலாம் அப்படின்னு பொண்டாட்டி கூட்டிட்டு போய் அவன் மேல ஏறி படுத்து அவளை புடின்னு பிடிக்கிறான். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவ மேல எந்த துணியும் போட்டிருக்க மாட்டா. மேல ஏறி படுத்துட்டு இவன் உண்மையிலேயே ஷாட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ ஆ ஊ அப்படின்னு ரசிச்சு அனுபவிப்பா. சில வினாடிகளே ஆனாலும் இந்த காட்சி செம தரமா இருக்கும். மேட்ரை முடிச்சு கஞ்சியை சதறிட்டு தான் வேலை முடிஞ்சது அப்படின்னு பப்பு திரும்பி படுக்க அவன் பொண்டாட்டி என்னங்க அப்படின்னு அவன் தோளத்தோடவோ, அடச்சி தள்ளிப்போ அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறான். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இவனுக்கு மேட்ரு
மேட்ருக்கு மட்டும்தான் பொண்டாட்டி வேணும். மேட்ரு முடிஞ்சா இவனுக்கு பொண்டாட்டியோட மூஞ்சியும் கூட பார்க்கறக்கு பிடிக்காது. உடனே திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவான். அவ திருப்தி அடைஞ்சாளா, அவளுக்கு புடிச்சுதா அப்படிங்கிறத பத்தி பப்புவுக்கு கவலையே இல்ல. தன்னோட வேலை முடிஞ்சா போதும் அப்படிங்கிறதுல எப்பவும் குறியா இருப்பான். மறுநாள் வழக்கம் போல அந்த ஆண்டி வீட்டுக்கு பால் போட போறான். இன்னைக்கும் பால் பாக்கெட்ட போட்டுட்டு கீழ இருந்து அண்ணாந்து அரை ட்ரவுசர் போட்டு நின்றுருக்கிற அந்த ஆண்டிவே பார்த்துட்டு இருக்கிறான். அவளை அப்படியே திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். இதை கவனிச்ச அவளும் கோவப்படுவான்னு பார்த்தா இன்னைக்கு அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு உள்ள போக அவ்வளவுதான். பப்புவோட முகத்துல வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். ஏதோ கிடைக்காதது கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். சைக்கிள்ல பாட்டு பாடிட்டே ஹாயா அவன் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்றான். அதான் அந்த 2 வெடலை பசங்க. அவனுக்கு மும்முரமா சீட்டு விளையாட்டு இருக்க, எனக்கு ஒரு கை போடுங்கடா அப்படிங்கவும், என்ன மாம்சு சீட்டெல்லாம் விளையாடுற, நீ வேற ஏதோ விளையாடுறேன்னு இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, அதுல இன்னொருத்தன் ஆமாமா மாம்சு இப்போ வேற ஒரு விளையாட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு, அதுவும் டாப் ஃப்ளோர்ல. என்ன மாம்சு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அந்த 51வது ஃபிளாட்ல இருக்கிற ஆண்டியை லொக் கூடுறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் பப்புக்கு ஒரே சந்தோஷம். என்னமோ இந்த ஐட்டம் இவனுக்கு செட் ஆயிட்ட மாதிரியே அவனுக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கும் அவன் இவனை பார்த்து ஒரு சிரி தான் சிரிச்சிருக்கா. அதுக்கு அந்த இன்னொருத்தனும், டேய் ஐட்டன்னு சொல்லாதடா, அது மேடம்டா, நம்ம மேடம்டா, நம்ம பப்புவோட மேடம்டா அது. ஆமா மாம்சு பொழுதன்னைக்கும் அந்த ஐட்டத்தை சைட் அடிக்கிறியே, அவ பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்க, தெரியாது அப்படிங்கிறான் பப்பு. அவ பேரு சாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் சாந்தினி சாந்தினின்னு பாட்டு பாடி பால்கார மாம்ச கிண்டல் பண்றானுங்க. இதோ பாரு மாம்சு, நாங்க அவளை பத்தி கேள்விப்படுற விஷயமெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. அவளுக்கு புருஷன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. 2-3 பேர்த்த அவ வச்சிருக்கா அப்படின்னு மட்டும் ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கிறானுங்க. இந்த மீனை தூண்டில் போடுற மாதிரி ஆம்பளைகளை தூண்டில் போட்டு புடிச்சிட்டு வந்து சகல வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுங்களை கழட்டி விட்டுருவா. எதுக்கும் உர போட்டுக்க மாம்சு, கண்ட நோயை இலவசமா வாங்கிட்டு வந்துடாத, அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் கொட்டை பிதுக்கி சி எடுக்க வேண்டியது வந்துடும், ஜாக்கிரதை அப்படின்னு அந்த 2 பசங்களும் பப்புவை எச்சரிக்கை பண்றானுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு திரும்பவும் சோத்துக்கு வர்றான். இன்னைக்கு அதே சோறு பருப்பு தண்ணி தான். யோ இன்னும் கொஞ்சம் பருப்பு ஊத்திக்கையா அப்படின்னு பொண்டாட்டி ஊத்தி தொலை, இதைத்தானே தின்னாகணும், டெய்லி பழைய சோறு இந்த பருப்பு தண்ணி, இதை தவிர நீ வேற என்ன சமைக்க போற, ஊத்து தின்னு தொலைக்கிறேன் அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கடுப்பா கத்துறான். ஏயா நீ சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்குற காசுக்கு பருப்பு தண்ணி ஊத்தாம உனக்கு மட்டன் குழம்பா ஊத்துவாங்க அப்படின்னு பொண்டாட்டியும் கோவப்பட, என்னடி சொன்ன அப்படின்னு பலார்னு ஒரு அரை பொண்டாட்டிக்கு. அரைஞ்சதோட மட்டும் இல்லாம நீயே தின்னு இந்த சோத்தை அப்படின்னு தட்டுல இருக்க சோத்தை எட்டி உதைச்சிட்டு போறான். அட நாசமா போறவனே, அதை விட்டா நானாவது தின்னு இருப்பனே அப்படின்னு ஏக்கத்தோட அவன் பொண்டாட்டி அவனை பார்த்துட்டு இருக்கா. வழக்கம் போல சாந்தினி வீட்டுக்கு அந்த ஆண்டியை நீ சாந்தினினே கூப்பிட்டுக்கலாம், பால் போடுறதுக்காக வர்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ அப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஜஸ்ட் ஒரு துண்டை மட்டும் கட்டி தலையை உணர்த்திட்டு இருப்பா. நம்மளுக்கு இதை பார்த்தோன்னா ஜிவ்வுன்னு எரிக்குது. அப்படியே அவளை ரசிக்க ஆரம்பிக்க, இன்னைக்கு பாருங்க ஆண்டி அவனை பார்த்த உடனே உன் வரவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு உள்ள போறா. உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரா. அது எப்படி ஒரு 500 ரூபாய் நோட்டை அவ வாயில கவ்வி கொண்டு வரா. இவன் பேக்ல பால் போட அந்த பாலை எடுத்துட்டு இவ வாயில கவ்விட்டு இருந்த அந்த 500 ரூபாய் நோட்டை அந்த பைக்குள்ள போட்டு கீழே விடுறா. நம்மளும் அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவ எச்சில் பட்டதால அந்த நோட்டை அப்படியே மோந்து பார்த்து முத்தம் கொடுக்குறான். அப்படியே அவன் உதடெல்லாம் உரசிக்கிறான். அப்படி உரசும் போது அவ உதட்ட இவன் உரசுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல அவன் உதட்டோட உதடு அப்படியே தடவிட்டு இருக்கிறான். இந்த ஆண்டியை இப்படி துண்டோட பார்த்ததுல ரொம்ப ஃபயர்டப்பா இருந்த பால்கார பப்பு நேரா மார்க்கெட்டுக்குள்ள போறான். பெண்கள் உள்ளாடை எல்லாம் விற்கிற கடைக்கு போய் ரொம்ப கவர்ச்சியான ஒரு நைட்டி, அந்த ஆண்டி எப்படி போடுவாளோ அந்த மாதிரி ஒரு நைட்டியை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டிக்கு இந்தா இதை போடு அப்படின்னு கொடுக்குறான். அதை கையில வாங்கின பொண்டாட்டியும் என்னது கர்ச்சீஃபா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறா. இது நீ போடுறதுக்கு தான், போடு நல்லா இருப்ப அப்படின்னு சொல்ல, நான் இதெல்லாம் போட மாட்டேன், என்னையா அது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சினுங்கிறா. இல்ல நீ போடு, இந்த ட்ரெஸ்ல நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளை வற்புறுத்தி போட வைக்கிறான். அவ போட்டுட்டு வரவும் நைட் லேம்பை ஆன் பண்ணி விடுறான். அந்த அரை வெளிச்சத்துல அவன் பொண்டாட்டி நைட்டியை போட்டுட்டு வர்றது இவனுக்கு அந்த சாந்தினியே போட்டுட்டு வர்ற மாதிரி தெரியுது. பப்பு பக்கத்துல வந்து உட்கார்ந்த சாந்தினி அவனை அப்படியே கை வச்சு வருடுறா. பதிலுக்கு பப்புவும் பொண்டாட்டிய சாந்தினியா கற்பனை பண்ணிட்டு அவளை அப்படியே வருடி அவளை கீழே தள்ளி அவ மேல ஏறி படுத்து வழக்கம் போல மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் பொண்டாட்டிக்கு புருஷன் தான் கண்ணுக்கு தெரியவா, ஆனா அவ புருஷனுக்கு தன் கூட இருக்கிறது அந்த சாந்தினியா தெரியவா. நல்லா மும்மரமா அவன் மேல ஏறி ஷாட்டு போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த முனங்கல் சத்தம் கேட்டு சட்டுன்னு மூஞ்சியை பார்க்கறான். இது அவன் பொண்டாட்டி. அடத்து நீயா தள்ளு அப்படின்னு அவன் மூஞ்சியை திருப்பி
விட்டுட்டு இவன் முகத்தை திருப்பிட்டு படுத்துக்கிறான். வழக்கம் போல அவன் பொண்டாட்டியும் ஏமாற்றமா நம்ம தலையெழுத்தே இப்படித்தான் அப்படின்னு படுத்துக்கிறா. இந்த சீன் பார்த்தீங்கன்னா செம தரமா இருக்கும். பெருசா ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்மளை சூடேற்றுற மாதிரி அந்த காட்சி அமைப்பு இருக்கும். மறுநாள் காலையில் பப்பு பல்லு விளக்கிட்டு இருக்க ரொம்ப கோவமாக குத்த வச்சு உட்காந்துட்டு அவன் பொண்டாட்டி துணி துவைச்சிட்டு இருக்கா. ஏமாமோ எல்லாம் தெரியுதுமா, அந்த சேலையைத்தான் நல்லா இழுத்து போடு. குளிச்சுட்டு ரெடி ஆகி வழக்கம் போல நம்ம ஆளு சாந்தினியை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துட்டான். கீழே வந்து பெல் அடிச்சு பார்க்குறான். அவகிட்ட இருந்து மேல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் பேக் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. சரி உள்ள ஏதாவது வேலையார்ப்பா போல இருக்கு அப்படின்னு பால் பாக்கெட் அந்த பேக்ல போட்டுட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டெல்லாம் பால்கார பப்புக்கு தூக்கமே இல்லை. சாந்தினி ஏன் வரல, எங்க போயிட்டா அப்படின்னு அவளை பத்தியே யோசிச்சுட்டு கட்டில்ல புழுவா தூங்காம படுத்திருக்கிறான். மறுநாள் காலையில வேக வேகமா சைக்கிள் எடுத்து மிதிச்சிட்டு வரான். இன்னைக்கும் அந்த பேக் தொங்கிட்டு இருக்க. கொண்டு வந்திருந்த பால் பாக்கெட்டை உள்ள போடலாம் அப்படின்னு பேக்கை பிடிக்கும் போதுதான் இவன் நேத்து போட்டுட்டு போயிருந்த அந்த பால் பாக்கெட்டவே சாந்தினி எடுக்கல அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இதனால அதிர்ச்சி அடைகிறான். என்னாச்சு, நேத்து போட்ட பால் அப்படியே இருக்கு அப்படின்னு யோசிச்சவன் பக்கத்து வீட்டுக்கு பால் போடுவான். அங்க போய் ஒரு அம்மாவை கூப்பிட்டு, ஏமா இந்த பக்கத்து வீட்டு சாந்தினி எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? நான் நேத்து போட்ட பாலே எடுக்காம இருக்காங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும், எனக்கு என்னப்பா தெரியும், அவ எங்களை எல்லாம் திரும்பி கூட பார்த்துக்கிறது கிடையாது. அவ எப்போ வர்றா எப்போ போறா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கு தான்ப்பா அவ எங்க போறா வரான்னு தெரியும், எங்களுக்கு தெரியாதப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அடுத்தடுத்த நாட்கள்ல பப்பு சாந்தினியோட வீட்டுக்கு தொடர்ச்சியா வர்றான். ஆனா இப்ப வரைக்கும் சாந்தினி வீடு திரும்பல. இதனால பப்பு பயங்கர அப்செட் ஆயிடுறான். பப்புக்கு ஒரு நாள் கூட சாந்தினியோட முகத்தை பார்க்காம இருக்க முடியாது. அவ முகத்தை பார்க்கும்போது புதுசா பூத்த ரோஜா பூ மாதிரி அவனுக்கு தெரியுது. அதனால டெய்லி அவனுக்கு அவளை பார்த்தே ஆகணும். ஒரு நாள் பார்க்காட்டினாலும் கூட இப்படித்தான் ரொம்ப துடிச்சு போயிடுவான். பப்புவோட ஃப்ரெண்ட்ஸுகளோ அவனை ரொம்ப கிண்டல் பண்றானுங்க. என்னடா மச்சி, நம்ம மாம்சோட முகம் கலையிலேருந்து கிடக்குது, நிலவு மாதிரி பிரகாசிக்கிற அந்த முகம் இன்னைக்கு ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்குதேடா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, அது வேற ஒன்றும் இல்லை மச்சி, நம்ம மாம்சு உருகி உருகி காதலிச்சிட்டு இருக்காரே அந்த சாந்தினி, அவன் வேற எவன் கூடவோ ஓடி போயிட்டாளாமாடா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, என்னடா சொல்றீங்க அப்படின்னு பப்பு அதிர்ச்சி அடைய, சும்மா ஜோக் அடிச்ச மாம்சு, அவ ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு எங்காச்சும் போயிருக்கலாம், வந்துருவா மாம்சு, கவலைப்படாத, கண்டிப்பா அவ வருவா, உனக்கும் அவளுக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்கும், நீ மாப்பிள்ளையா யானை மேல ஏறி பவனி வரத நாங்கெல்லாம் பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லி பப்புவை ரெண்டு பேரும் பயங்கரமா கிண்டல் பண்றானுங்க. அது சரி மாம்சு, அந்த சாந்தினி கிட்ட நம்பர் 1 இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், ஆமா நம்பர் 1, இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிறான் பப்பு. அவகிட்ட நம்பர் 2 இருக்கு. ஆனா மாம்சு, நீ நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் பப்புவை ஓட்டுன்னு ஓட்டுறானுங்க. போங்கடா வெட்டி பசங்களா, உங்களுக்கு என்னடா தெரியும் காதலை பத்தி, அது ஒரு தனி ஃபீலிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவன் பொண்டாட்டி எங்கேயோ வெளியே போயிட்டா போல் இருக்கு. வீட்டுக்கு வந்த பப்பு சாந்தினி கொடுத்த அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவன் எந்த பக்கமா எச்சில் படுத்தியிருந்தாலோ அந்த பக்கத்தை அப்படியே அவன் நாக்கால அப்படியே நக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணும்போது அவனுக்கு அவ்வளவே நாக்கு போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இதோட விட்டுருவான்னு பார்த்தா அடுத்தது அவன் பண்றது தான் ஹைலைட்டு. இந்த தரித்திரம் பிடிச்சவன் அந்த நோட்டை அப்படியே அவன் ட்ரௌசருக்குள்ள அவன் சாமானத்துல அந்த நோட்டை வச்சு போட்டு பெணன்னு பெனஞ்சு கஞ்சியே சிதறடிக்கிறான். அட கர்மம் பிடிச்சவனே, அந்த 500 ரூபாய் நோட்டை கஞ்சி பண்ணிட்டியேடா, இனி எவன் அதை வாங்குவான்? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னனே ரொம்ப வக்கரம் பிடிச்சவன். மறுநாள் திரும்பவும் பப்பு சாந்தினியோட வீட்டுக்கு வர்றான். அவள் வந்திருப்பாளா மாட்டாளா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடையே வரான். ஆனால் நல்ல வேலையா அவன் எதிர்பார்த்த மாதிரி அவள் வந்துட்டா. இதை பார்த்து சந்தோஷமான பப்பு சாந்தினி திரும்பி நின்று பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கா. கீழே இருந்து சந்தோஷமா பெல் அடிக்கிறான். ஆனால் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா தலைக்கு முக்காடு போட்டிருக்கா. இவனை பார்த்து அவ திரும்பறா. சாந்தினியோட முகத்தை பார்த்த பப்பு அப்படியே அரண்டு போயிடுறான். அதிர்ச்சியில ஒரு துள்ளிடுறான். ஏன்னா அவன் முகத்தோட ஒரு பக்கம் ஃபுல்லா ஏதோ ஆசிட் பட்டு அப்படியே கொசன்னு இருக்குது. எந்த முகத்தை பார்த்து தினம் தினம் ரசிச்சிட்டு இருந்தானோ அந்த முகமே இப்ப செதஞ்சு போனதை பார்த்து பப்புவோட மனசு அப்படியே நொறுங்கி போகுது. ரொம்ப சோகமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஏரியா மக்கள் எல்லாம் சாந்தினியை பத்தி பேசுறத அவன் காதுல விழுகுது. என்ன கோரமான சம்பவம் அப்படின்னு ஒரு குரூப்பு பேச, இன்னொரு குரூப்பு அவ புருஷன் தான் பாவம் என்ன பண்ணுவான், இவ புருஷனையும் வச்சுட்டு ஊருக்குள்ள ஏகப்பட்ட செட்டப் வச்சு சுத்திட்டு இருந்தா அவன் புருஷனும் எத்தனை நாளைக்கு தான் சகிச்சுக்குவான், அதனாலதான் கோவத்துல அவன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருக்கான் அப்படின்னு சில பெண்கள் பேச, சீ இவ இவ்வளவு மோசமானவளா, இது தெரியாம போச்சே, இன்னும் எவ்வளவு பேர்த்த இவ செட்டப் பண்ணி வச்சிருக்காளோ கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு இன்னொரு குரூப் பேசுறாங்க. இப்படி ஆளாளுக்கு சாந்தினியை பத்தி பேச இதெல்லாம் கேட்டு பப்புவோட மனசு அப்படியே ரணமாய் போகுது. சோகத்தோட உச்சிக்கே போனவன் தளர்ந்து போய் வீட்டுக்கு வரான். மனைவி கதவை திறந்து விட அவன் தோல்ல போட்டிருந்த துண்டை எடுத்து வாயை பொத்திட்டு
சொல்லிட்டே மனைவியை பரிதாபமாக பார்த்தபடி வந்து கட்டிலில் உட்கார்றான். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? கதவை திறந்தாலே காம பார்வையோட உள்ள வரவன் இப்படி சோகமாக உள்ள வரானே அப்படின்னு அவன் மனைவி ஆச்சரியமாக அவனை பார்க்குறா. சரி, மிச்சமிருந்த துணியை காய போடலாம் அப்படின்னு எடுத்துட்டு அவன் நகர சட்டுன்னு அவ கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறான். என்னை விட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி. மனைவியும் ஒன்றும் புரியாமல் கணவனை பார்க்குறா. அவ்வளோதான், அடுத்த வினாடி மனைவியோட தோல்ல சாஞ்சு அவன் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் கொட்டி கதறி கதறி அழுகிறான். அவன் மனைவிக்கு ஒன்றுமே புரியல. இந்த மனுஷன் இப்படிலாம் அழுக மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு, ஏன் அழுகிறான் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் கணவனை தட்டி கொடுக்குறா. இப்போ மறுநாள் பப்பு திரும்பவும் சாந்தினிக்கு பால் பேக்கெட்டை கொண்டு வந்து போடுறான். அந்த பேக்கை மேலே இழுத்த சாந்தினி அந்த பேகுக்குள்ளேருந்து பால் கூட சேர்ந்து ஒரு ரோஜா பூவையும் பார்க்குறா. இதை பார்த்த உடனே சாந்தினியோட முகத்தில் ஒரு புன்னகை தெரியுது. அவன் சிரிக்கிறத பார்த்து கீழே இருந்த பப்புவும் சந்தோஷப்படுறான். அவன் என்ன சொல்ல வரானா, இந்த ரோஜா பூ மாதிரி உன் முகம் எப்பவும் வாடாமல் இருக்கணும். உன் புருஷன் உன் முகத்தில் ஆசிட் அடிச்சிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவளை ப்ரப்போஸ் பண்ணத்தான் ரோஜா பூ கொடுத்துருக்கான். அதாவது பப்பு முதல்ல இருந்ததை விட சாந்தினியை இன்னும் அதிகமாக விரும்புகிறான் அப்படிங்கிறத காமிச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நம்ம வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.